அங்கே பாஜக வந்து 0 அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருந்தாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு போயிருக்கிறாங்க. மாநகராட்சி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த முறை 1லேருந்து 10 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலே இப்போ 4 தான் இருந்தாங்க. இப்போ கேரளாவில் 0ன்ற இடத்துல இருந்து வளர்றாங்கன்னா அவங்களோட வளர்ச்சி இருக்கா கேரளாவில்? இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி பினராயி விஜயன் தோழர் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, காங்கிரஸ் சரியான நிலைப்பாட்டில் இருந்தால் பிஜேபி இந்த இடத்துக்கே வந்திருக்காதுன்ட்டார். ஸோ நீங்கள் வந்து சசி தரூர் மாதிரி ஆட்களும் காங்கிரஸுக்குள்ளேயே இருக்கிற சில ஆர்எஸ்எஸ் மனநிலையில் இருக்கிறவங்களும் தான் பிஜேபிக்கான வழியை உருவாக்குறாங்க. நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு மாநகராட்சியில் தான் வந்து அவங்க வெற்றி பெறுறாங்க. ஆனால் கேரளாலேயே ஜெயிச்சிட்ட மாதிரி வந்து அவங்க அதை கொண்டாடுறாங்க. அந்த மாநகராட்சியில் கூட, திருவனந்தபுரம் மாநகராட்சியில் கூட சிபிஎம்முக்கு ஏற்கனவே என்ன ஓட்டு இருந்ததோ அதை வந்து அவங்க தக்க வச்சுட்டாங்க. எங்க இருந்து ஓட்டு வந்து பிஜேபிக்கு போயிருக்குன்னா, காங்கிரஸுக்கு விழுந்த ஓட்டு தான் பிஜேபிக்கு போயிருக்கு. அப்ப காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா பிஜேபிக்கான ஸ்பேஸை உருவாக்கி கொடுக்குது. பல இடங்கள்ல பிஜேபி ஜெயிச்சதுக்கான காரணம் வந்து அது காங்கிரஸா தான். 0 நிரப்பக்கூடிய இடத்துல காங்கிரஸ் இருக்குன்றீங்க. இல்ல, காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுச்சுன்னு சொன்னா நீங்க அந்த பாயிண்ட் தான் அவங்க வராங்க. காங்கிரஸ் வந்து சப்போர்ட் பண்ணும்போது அது வருது. ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இங்க மாநகராட்சியில வந்து என்னன்னா சிபிஎம்மும் பிஜேபியும் வந்து ரொம்ப க்ளோஸ் மார்ஜின்ல இருக்கும்போது காங்கிரஸுடைய ஹெல்ப் வந்து அவங்களுக்கு உதவுது. ஆனா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலயும் வந்து அப்படியான ஒரு பொசிஷன்ல அவங்களுக்கு கிடையாது. இப்போ அவங்க அந்த பொசிஷன்ல இல்ல அப்படின்னும் போது காங்கிரஸ் ஹெல்ப் பண்ணாலும் அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் வந்து எம்பி தேர்தலில் கிட்டத்தட்ட அந்த உதவி பண்ணி தான் பண்ணாங்க. அப்படியே இருந்தாலும் நீங்கள் சொல்ற மாதிரி 10 தொகுதி 20 தொகுதியில் காங்கிரஸ் வந்து பிஜேபி ஹெல்ப் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸ் அப்புறம் எப்படி ஆட்சி அமைக்க போகுது? ஓகே.